கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அதாவது இந்த வசனம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்றால், கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன எழுதுகிறார் என்றால், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் யாரால் எப்படி நிறைவேறுகிறது என்று இந்த வசனத்தின் மூலம் அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது அன்று ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறுகிறதை நாம் காண்கலாம். இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா வாக்கு தத்தங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவருக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிச்சயமாய் நமக்கு நிறைவேறும். ஏனென்றால் அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகும். அதன் மூலம் தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படும். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யுமாம். அது வெறுமனே இடத்தில் திரும்பாது என்று தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்கிறார். அப்ப நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே, ஏற்ற வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு நிறைவேறும். நாம் அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்கும் போது நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை தேவன் ஆபிரகாமுக்கு எப்படி வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினாரோ, அதே போல ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எப்படி நிறைவேறி கொண்டு வந்ததோ, அதுபோல நமக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் தேவன் நம்மோடு பேசின வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை அநேகருக்கு முன்பாக ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நம்மை கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி தகப்பனே, நாங்கள் அநேக வாக்கு தத்தங்களை பெற்றாலும் தேவரீர் எங்களுக்கென்று முன்குறித்த ஒவ்வொரு வாக்கு தத்த வசனங்களையும் நீர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.